ஆமென். இந்த நாளிலே கூட நம்மளுடைய தியானத்திற்காய் லூக்கா 7வது அதிகாரத்தில் 1-10 முடிய லூக் 7 verses 1-10 இந்த வசனத்தை, இந்த நடந்த ஒரு காரியத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கவிருக்கிறோம். இந்த காரியத்தின் மூலியமாய் ஆண்டவர் புகழுகின்ற ஒரு விசுவாசம் என்கிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் இந்த நாளிலே கூட நம்ம தியானிக்கவிருக்கிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 1-10 முடிய. யாராவது ஒருவர் மைக்கில் தயவு செய்து வாசிங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடிந்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்யவென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. விசேஷமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை எவ்வளவாய் கவனிக்கிறார் என்பதை நம்மளால் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் அந்த வசனத்தை கூர்ந்து, அந்த ஒரு விசுவாசத்தை கூர்ந்து அவர் கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். அதை எப்படி அந்த மனிதன் வந்து அவனுக்கு இருந்த பிரச்சனையிலிருந்து அவன் எப்படி விடுதலையாகக்கூடிய ஒரு வழியையும் வாசலையும் அந்த சம்பவத்தின் மூலியமாய் ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் எப்படி விசுவாசத்தை பார்க்கிறார், விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும், அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களை ஆண்டவர் எப்படி நீக்குவார். ஹல்லேலூயா. இதை தான் அந்த வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்மளால் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நம்ம குறிப்புகளாய் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜெபிக்கிறதும் மற்றவர்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறது முதல்ல. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவனுடைய மனத்தாழ்மையை நம்மளால், ஒரு மனிதனுடைய மனத்தாழ்மை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது அதில் நற்கிரியைகளின் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நான்காவதாய் அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஐந்தாவதாய் அவன் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த 5 குறிப்புகளை நம்ம வேகமாய் இந்த நாளிலும் நம்ம வாசித்து நம்ம தியானித்து கடந்து போகும். லூக்கா 7வது அதிகாரத்தில் 2-4 கொஞ்சம் மெதுவாய் வாசிப்போம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது
அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது இந்த காரியத்தில் பார்க்கும்போது he heard about Jesus. அந்த வசனம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது. அவன் இயேசுவை குறித்து அறிந்த பொழுது அவன் இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய தனிப்பட்ட அந்த மத்தேயு 8 இதே காரியத்தை மத்தேயு 8 சொல்கிறாங்க. அதில் பார்க்கும்போது அந்த வசனம் எப்படி சொல்லுகிறதுனா, 100க்கு அதிபதியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஜெபித்ததாக அந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே இந்த காரியத்திற்காய் அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் பொழுது, ஒரு தேவையாக இருக்கும் பொழுது, இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? முதலாவது நாம் நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களிடத்தில் கேட்பதற்கு முன்பதாக, மற்றவர்களை எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற கவலையை வேதம் கூறுகிறது. நாம் என்ன பண்ணணுமா? தேவனுடைய பாதத்தில் அதை நம்ம வைக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த உலகம் எடுக்கவும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, இந்த புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. நம்ம எல்லாரும் அவங்க ஜெபிக்கணும், இவங்க ஜெபிக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். கணவர் ஜெபிக்கணும், மனைவி ஜெபிக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்ன பண்ணணும்? என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். ஹல்லேலூயா. முதல்ல என்னை நோக்கி நீ கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்குள்ள என்ன வரி இருக்குது, இன்னைக்கு என்ன தேவை இருக்குது, அதை அவர்களிடத்தில் சொல்லுவதற்கு முன்பதாக, இவரிடத்தில் சொல்லுவதற்கு முன்பதாக ஆண்டவர் முதலாவது அவருடைய பாதத்திலே நாம் போய் உட்காருகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நல்ல கணவர் தான் இருந்தார். ஆறுதல் அநேக வார்த்தைகளை சொல்லுகிறாரு. என்னென்னமோ சொல்லி அவளுக்கு அதிகமாய் கொடுத்து எல்லாவற்றையும் தேற்றுகிறவராக இருக்கிறார். நல்ல ஒரு ஹஸ்பண்டாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவளுக்கு தேவனுடைய பாதத்தில் போய் அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிலும் ஒரு பெரிதான சமாதானம் அவருடைய கணவரிடத்திலிருந்து கூட அவளுக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. அந்த ஆறுதல் அவர் கணவர் கூட கொடுக்க முடியல. என்னதான் நல்ல மனுஷனாக இருந்தாலும் he could not provide her the peace. He could not comfort her or console her. அவளை ஆறுதல் படுத்த தேற்ற அந்த மனிதனால் முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கவலை, அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் அவளுக்குள்ளே இருந்ததுனால அவள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் அந்த இடத்துல இருந்து கடந்து போகும் பொழுது அவளிடம் இந்த துக்கமுகமாய் அவள் கடந்து போகலை. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த உலகத்தில் எடுக்கவும் கொடுக்கவும் முடியாத ஒரு சமாதானத்தை அவளுக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 6வது அதிகாரத்தில் 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். யூ வாண்ட் அ பிளெஸிங் இன் யோர் லைஃப், யூ வாண்ட் அ சேஞ்ச் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இப்படியே போய்கொண்டு இருக்கு, ஒரு சூழ்நிலை மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னால் ஜெபிக்க முடியும், உன்னால் நேரம் இருக்குது, உனக்கு இடம் இருக்குது, உனக்கு எல்லாமே இருக்குது, பலன் இருக்குது. நீ என்ன பண்ணு? போய் தனி அறையில் உட்கார்ந்து நீ ஜெபி, நான் உனக்கு அப்போ என்ன பண்ணுவேன்? பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் ரிவார்ட் யூ. God says, I will reward you when you kneel down and pray. நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? பலன் அளிப்பேன்றார். Hallelujah. That is the secret of our blessing. ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலைக்கான blessing என்ன பிரியமானவர்களே? நம்மளுடைய முழங்கால்களை நம்ம முடக்கும் பொழுது தான் நமக்கு என்ன வருகிறது? blessings வருகிறது, நமக்கு ஒரு விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் தேவ சமூகத்தில் காணப்படுகிறது. இன்றைக்கி பாருங்கள், அந்த 100க்கு அதிபதியை பார்க்கும் பொழுது அவன் கொஞ்சமாக தான் இயேசுவை பற்றி கேட்டிருக்கிறான். ஆனால் கொஞ்சமாக கேட்டிருந்தாலும் இயேசுவினிடத்தில் போய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான்.
இன்றைக்கி நிறைய கேட்குறோம். we hear and listen lot of things. நிறைய ஆண்டவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் போதனைகளையும் எல்லாம் நம்ம கேட்குறோம். we know more than the நூற்றுக்கு அதிபதி. அந்த நூற்றுக்கு அதிபதியை காட்டிலும் நமக்கு அதிக அறிவு இருக்குது. இன்றைக்கி அதிக வசனங்களை கேட்டுருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை? இந்த முழங்கால்கள் முடங்க மாட்டுது. ஹல்லேலூயா. அவன் கொஞ்சமாக கேட்டான், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா, ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கி நிறையா தெரிகிறது, ஆனால் த லெக்ஸ் ஆர் நாட் மூவிங். அந்த கால்கள் எப்படி இருக்குது? ஸ்டபர்னாக இருக்குது. அந்த கால்கள் முடங்காத கால்களாய் காணப்படுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் காலை முடக்கு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் பலன் அளிப்பேன்றார் இன்றைக்கி. ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்களுடைய முழங்கால்களை முடக்கலாம், ஒரு 5 minutes முடக்கலாம். அது ஒரு எக்ஸசைஸாக நினச்சி முடக்குங்க. ஹல்லேலூயா. என்னென்னமோ போய் ஜிம்முக்கெலாம் போய் அப்படி உட்காந்து இப்படி உட்காந்து வெயிட்டெல்லாம் தூக்கி அப்படிலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணுறோம். கொஞ்சம் முழங்கால முடக்குனீங்கன்னா பிளெஸ்ஸிங் உங்களை தேடி ஆண்டவர் அருளுவேன்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னவா இருக்கட்டும் பிரியமான, சுகமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், பிள்ளைகள் தேவையாக இருக்கட்டும், யூ நீட் டு பெண்ட் யுவர் நீஸ். உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் முடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மனிதனுடைய விண்ணப்பத்தை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் நமக்காக ஜெபிப்போம், நமக்காக விழுந்து ஜெபிப்போம். ஆனால் இந்த மனிதனை நூற்றுக்கு அதிபதியை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு அடிமைக்காக, ஒரு வேலைக்காரனுக்காக அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆமென். நம்ம வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்குமே ஜெபிப்போமான்னு தெரியல. நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஜெபிக்கிறதில்ல, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ஜெபிக்கிறதில்ல. ஒய்ஃபே எல்லாம் ஹஸ்பண்டுக்கு எப்போவும் ஜெபிக்க, இல்லை ஹஸ்பண்டே எப்போவும் ஒய்ஃபுக்கு ஜெபிக்கிறாங்க. அந்த மாதிரி சில சூழ்நிலையெல்லாம் காணப்படும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு விஷயம், அவன் குடும்பத்திலேயோ அவன் பிள்ளைகளுக்கோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவனுடைய உறவுகளுக்கோ அவன் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபிக்கல. யாரோ ஒரு வேலைக்காரனுக்கு, அவன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வேலைக்காரனுக்காக அவன் இவ்வளவு சிரமப்பட்டு ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அன்செல்ஃபிஷ், எவ்வளோ ஒரு அன்செல்ஃபிஷ். நம்ம முழங்காலில் நிற்போம். ஆனால் எதுக்கு நிற்போம்? நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம நிற்போம். நம்ம முழங்காலில் நிற்போம் எதுக்கு? நம்ம வேலைக்காக நிற்போம். நம்ம முழங்காலில் நிற்போம் நம்முடைய சுகத்திற்காக நிற்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நூற்றுக்கு அதிபதினா அவன் எவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறான். ஒரு வேலைக்காரனை பற்றி நினைக்கிறதே அவனுக்கு ஒரு அவமானம். ஒரு அடிமையை நினைக்கிறதே அவனுக்கு ஒரு அவமானம். அவனுக்கு ஏதாவது வேணால் 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு, நம்மளாம் 500 ரூபா கொடுத்துட்டு, ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு நீ டாக்டரை பாருப்பா அப்படின்ட்டு இருப்போம். நம்ம செய்திருப்போமா? அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான், ஒருத்தருக்கு உதவி செய்கிறது. ஆனால் நம்ம எளிதான வழி எதுவோ அதை எடுத்துட்டு நம்ம போயிருந்திருப்போம். ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்ன பண்ணியிருக்கிறான்? இயேசுவை நோக்கி அவனுக்காய் பணிந்து பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமென். இப்படி பல பேர் இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். யோபை நம்ம பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுறான்? அவனை மிகவும் ஹர்ட் பண்ண, ரொம்ப துக்கப்படுத்தினாங்க, அவனை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. நீ ஏதோ பெரிய பாவம் செஞ்சதுனால தான் உன்னோட எல்லா 10 பிள்ளைங்களும் ஒரே நாளில் செத்தாங்க. நீ ஏதோ பெரிய பாவம் பண்ண, மறைவாக ஏதோ பாவம் பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கும் சரீரத்தில். நீ ஏதோ மறைவாக ஏதோ பண்ணியிருக்கிற, அதனால தான் உன்னோட எல்லா பிஸ்னஸும் அழிஞ்சு போச்சு. இப்படி எல்லாரும் அவனை துக்கப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ண? என்னுடைய தாசனாகி யோபினிடத்தில் போய் நீ என்ன பண்ண? அவன் அந்த நண்பர்களுக்கு சொல்ல, நீ இப்போ என்ன பண்ண? அவனிடத்துல ஜெபி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. உனக்கு உரிய வரவேண்டிய பனிஷ்மெண்ட்டை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் எடுத்து போட்டவராக இருக்கிறார். யோபு யோசிச்சிருக்கேன், நானே ஒரு துக்கமாக இருக்கு, இன்னும் சரியாகல, இன்னும் உட சரீரமெல்லாம் ஒரே வியாதி, இன்னும் பிள்ளைங்க மரித்ததனுடைய கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிறேன், எல்லாம் பொழப்பெல்லாம் போயிடுச்சுங்கிற, நானே ஒரு வேலையில்லாத ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன், நான் போய் இவங்களுக்கு என்னத்தை ஜெபிக்கிறது அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவன் பணிந்து பேசினதை ஆண்டவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானே, அது போல தான் இந்த மனிதனும் என்ன பண்ணியிருக்கிறான்? தன்னுடைய வேலைக்காரனுக்காய் அவர் பணிந்து பேசின ஒரு மனிதனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளில் பணிந்து பேசுகிறோம் என்று நாம் நினைக்கிறோம், சொல்லுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மனிதனோட, இவன் ஒரு அந்நிய, ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது, ஒரு யூதனும் கிடையாது, தேவனை கொஞ்சம் தான் அறிந்திருக்கிற மனிதன். இவனுக்குள்ள எவ்வளோ முயற்சிகளை செய்கிறான் பாருங்க, ஒருத்தருக்காய் பணிந்து பேசுகிறதுல.
ஹல்லேலூயா. நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எப்படி இருக்குது இன்னைக்கு? மற்றவர்களுக்காய் பணிந்து பேசுகிற எஃபர்ட்ஸ் எப்படி இருக்குது? போகிற போக்கில் பொதுவாக 5 குறிப்பில் அதுவும் ஒரு 6வது குறிப்பாக நம்ம சொல்லிட்டு நம்ம முடித்துடுறோமா? இல்லை இந்த மனிதனைப் போல பிரயாசப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் இவனுடைய ஜெபத்தை கேட்டார். தனக்காக ஜெபிக்கலை, தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய வசதிகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்காமல் வேற யாரோ ஒரு அந்நியனுக்காய், இவனே ஒரு அந்நியன், இவன் வேற யாரோ ஒரு அந்நியனுக்காய் இவன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய வெட்கத்தை விட்டு, தன்னுடைய பதவி பொருள் எல்லாவற்றையும் விட்டு, அவன் எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாங்கன்னு நினைக்காம அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானே, அது ரொம்ப ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம். ஒரு பக்கம் நமக்கு ஜெபிக்கிறோம், நமக்கு முதல்ல நாம் பணிந்து பேசணும், மற்றவர்களுக்கும் நாம் என்ன பண்ணணும்? பணிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஒரு உண்மையாக நேரத்தை எடுத்து செய்கிறவர்களாய் காணப்படணும். அதான் முக்கியம். நம்ம எல்லாரும் பணிந்து பேசுகிறோம், நேரத்தை எடுத்து பணிந்து பேசுகிற ஒரு அனுபவம். ஆமென். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் வாசிங்க, 14 16 வசனம் முடிய. யாராவது ஒருத்தர் வாசிங்க. யாக்கோபு 5:14 16, 14 to 16. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நாம மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். When we pray for others, God is giving us a promise. இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நாம ஜெபிக்கும் பொழுது, ஒன்று கூடி நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கிற ஒரு காரியம், இன்டர்செஷன், ஒரு பணிந்து பேசுகிறது என்று சொல்லும் பொழுது நம்ம அநேக ஜெபங்களை நம்ம வைத்திருக்கிறோம். ஒரு டியூஸ்டே ப்ரேயர்னு வைத்திருக்கிறோம், ஒரு சின்ன ஜெபம் அதை நம்ம வைத்திருக்கிறோம். அப்புறம் ஒரு சாட்டர்டே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வைத்திருக்கிறோம். ஒரு ஹவுஸ் ப்ரேயர் மீட்டிங்னு நம்ம வைத்திருக்கிறோம். மற்றது நமக்கு ஒன்றும் பெரிய இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம முழு நேர உபவாச ஜெபம்னு நம்ம வைத்துக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஈஸியான வழிகளிலே நாம் ஒன்று கூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற வழிகளையும் வாசல்களையும் வைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அப்படி ஒருமனப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் அந்த பிணியாளியை கர்த்தர் சுகம் பண்ணுவேன்றார். ஆமென். ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலை என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒன்று கூடி வருகிறது மிகவும் ஒரு கடினமாய் காணப்படுகிறது நமக்கு. ஆமென். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது பிரியமானவர்களே. உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, சாட்டர்டே இருக்கும், பிள்ளைங்க ஆக்டிவிட்டி, உங்களுடைய தனிப்பட்ட ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய லைஃப்பை இந்த இந்த ஆலயத்தினுடைய காரியங்களை சுற்றி நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்குமே யூ ஷுட் நாட் டூ சம்திங் நோயிங்லி, அதாவது தெரிந்து அந்த நாளில் ஒரு பிளானை நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. மாதத்தில் ஒரு தடவை வருதுன்னா அதை சுற்றி நம்மளுடைய லைஃப்பை நம்ம அமைச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒருமனப்பட்டு வரும் பொழுது நம்மளுடைய சிறையிருப்புகளையும் ஆண்டவர் மாற்றுவார், மற்றவருடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றுவார்.
நாம் புறஜாதிகள் அல்ல. ஒரு நாள் அவங்க போகலாம், போகாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்ம ஜெபிக்கும் பொழுது என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எங்கே 2 அல்ல 3 நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு ஒன்று கூடி வரும் பொழுது சில வாக்கு தத்தங்களை, தனியாக ஜெபிக்கும் பொழுது சில வாக்கு தத்தங்கள், எல்லாரும் சேர்ந்து வரும் பொழுது ஒரு சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லைஃப்பை அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். சனிக்கிழமை ஃபஸ்ட்டு சாட்டர்டே என்னோட சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் இருக்குது, நான் போகணும். அதற்கு நான் என்னுடைய திட்டங்களை நான் மாற்றி அமைச்சுக்கணும். அன்றைக்கி எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே மாற்றி அமைச்சுக்கணும். அன்றைக்கி தான் ஏதாவது பர்த்டே வரும், அன்றைக்கி தான் ஏதாவது ஒரு ஆனிவர்சரி வரும், அன்றைக்கி தான் ஏதாவது ஒன்று வரும். இட்ஸ் ஓகே. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால், ரொம்ப முக்கியமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கடந்து போகணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் சும்மா ரெகுலர் டேஸில் நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது, அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்முடைய லைஃபே என்னது, தேவனை சுற்றி இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை சுற்றி இருக்கிறது, ஜெபத்தை சுற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல இருந்தால் நம்ம பெற்றுக்கொள்ள போகணும். அப்போ எவ்வளவுக்கு ஆண்டவரோடு கூட செலவிடுகிற நேரம் இருக்குதோ அவ்வளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அது ஒரு ஆரம்பத்தில் ஒரு பர்டனாக இருக்கலாம், ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஒரு நெருடலாக இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அது ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும் உங்களுக்கு. ஆமென். செய்யாமல் விட்டிங்கன்னா அதுவும் ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும். ஆமென். ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம், நாம் நமக்காய் ஜெபிக்கிறதுக்கு நான் யோசித்து பார்க்குறேன். சில நேரத்தில் இங்கே நீங்கள் வராமல், மாதத்துக்கு ஒரு தடவை கூட வராமல் இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் எப்படி ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன விதமான ஊக்கமான ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன விதமான கருத்தான ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு கேள்விக்குறி தான். அது கஷ்டம்தான். இவ்வளோ இங்கே வந்துமே சில நேரத்தில் நமக்கு ஜெபிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு தூரம் வேதத்தை வாசித்தே சில வேளைகளில் நம்ம கஷ்டப்படுகிறோம் ஜெபிக்கிறதுக்கு. அப்போ எதுலேயுமே பங்கு கொள்ளாமல் அந்த அனல் இருக்கிற இடத்துல நம்ம நிற்காமல் இருக்கும் பொழுது நாம் ஒரு பொழுதுபோக்குக்காக அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குமோ நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். அதை இங்கே வந்துமே சில வேளைகளில் கஷ்டமாக இருக்குது, அங்கே எல்லாம் பண்ணியுமே சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. ஸோ நாம் அந்த நேரத்தை ஒதுக்கி நம்முடைய லைஃப் ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த 100க்கு அதிபதி பெற்றுக்கொண்ட விடுதலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவர் விண்ணப்பிக்கிறாரு, அவரும் அந்த மனிதனுக்காக விண்ணப்பிக்கிறாரு, மற்றவர்களும் சேர்ந்து ஊக்கமாய் கருத்தாய் இயேசுவினிடத்திலே ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அது தெரிகிறது. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது மன தாழ்மையை குறித்து வேத வசனம் கூறுகிறது. லூக்கா 7வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, வாசிங்க, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. இங்கே அந்த மனிதனுடைய ஒரு மன தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதனுடைய மன தாழ்மை எப்படி வெளிப்படுகிறது? முதல்ல ஜெபத்தில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மன தாழ்மையாக இருக்கிறோம். போன வாரம் முந்தின வாரம் என்று சொல்லி நினைக்கிறேன், மன தாழ்மையை குறித்து, நம்மளை தாழ்த்துகிறதை குறித்து பார்க்கும் பொழுது என்ன முக்கியமான காரியம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். இங்கே பார்க்கும் பொழுது மன தாழ்மை என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறது ஒரு மன தாழ்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2 நாளாகும் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 14வது வசனம் கூறுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். How will God bring healing in your life? தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சேமத்தை கட்டளையிடுவார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை கட்டளையிடுவார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கட்டளையிடுவார். வேதம் கூறுகிறது, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ மனத்தாழ்மையை குறித்து பார்க்கும் பொழுது, நம்மளை தாழ்த்துகிறதை குறித்து பார்க்கும்போது, ஜெபம் பண்ணுகிறது ஒரு விதமாய் ஆண்டவரிடத்திலே நம்மளை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்படியே முகத்தை அப்படியே பரிதாபமாக வச்சுட்டு இருக்கிறதுனால தாழ்த்துறது இல்லை. ஹல்லேலூயா. சட்டையை பழைய சட்டை போடுறதுனால நம்ம தாழ்த்துறோன்னு என்ற அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எதுவுமே அப்படியே யாரை எது சொன்னாலும் நம்ம அப்படியே ஒன்றும் கண்டுக்காமல் போகிறதுனால நம்ம தாழ்மையாக இருக்கிறோன்னு என்ற அர்த்தம் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துகிறது என்று சொல்லும் பொழுது, அவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம அவரிடத்துல என்ன பண்ணுகிறோம்? நம்மளை தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அந்த தாழ்த்துகிற அனுபவத்தில் ஜெபம் என்று சொல்லி முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அந்த மனிதனுடைய தாழ்மை குணத்தை, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். எவ்வளோ ஒரு பெரிய மனிதன்! 100க்கு அதிபதினா 100 போர் சேவகர்களுக்கு அவன் ஒரு கமாண்டராக இருக்கிறான், ஒரு லீடராக இருக்கிறான், ஒரு நல்ல பதவியில் இருக்கிறான், நல்ல வீட்டில் இருக்கிறான், நல்ல ஒரு வசதியில் இருக்கிறான். எவ்வளோ பெரிய வீடு வச்சுருந்துருப்பான்னு நினச்சி பாருங்க. எவ்வளோ வேலைக்காரங்க அவனுக்கு இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் அவன் சொன்னால் செய்கிறதுக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடும் பொழுது நம்ம தாழ்த்துகிறோம். நம்ம எப்போ நான் ஒரு பாத்திரன் அல்ல, நான் ஒரு பாவி என்பதை அவன் உணர்ந்து தேவ சமூகத்தில் அவன் சொல்லுகிறான். அதை அவன் வாயிலிருந்து அறிக்கையிடுகிறான், நான் ஒரு பாவி, பேர் தான் நான் 100க்கு அதிபதி, இந்த உலகத்தில் தான் எனக்கு பெரிய பதவி பொசிஷன்லாம் இருக்குது, ஆனால் அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட நான் என்னவா இல்லை, அருகதை இல்லைனா இல்லை, அவர் முகத்தை பார்க்கறது கூட நான் அருகதை இல்லாதவனாக இருக்கிறேன். எவ்வளோ ஒரு தாழ்மை! அவனுடைய பாவத்தை எவ்வளோ உணர்ந்து அவன் பேசுகிறான் பாருங்க. அவர் வீட்டுக்கு வர்றது கூட, அவர் வீட்டு வாசலில் கால் வைக்கிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்றான். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் அந்த இருதயத்தை, என்ன ஒரு மனத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் அந்த மனத்தாழ்மையை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பாவின்னு சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மனத்தாழ்மை தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் அருகதையற்றவன், ஒரு பாவி அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுவதற்கே நமக்கு ஒரு மனத்தாழ்மை. அதுவே ஒரு மனத்தாழ்மையின் வெளிப்பாடு. நமக்கு சிலரால் நம்மளால் அதை பண்ண முடியல. நான் ஒரு பாவின்னு ஆண்டவர் இடத்துல சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தயக்கம்? ஹல்லேலூயா. ஒரு லூக்கா 18வது அதிகாரத்தில் 10-14 வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:10-14. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே
விற்கப்பட்டவர் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும், இந்த மனுஷன் இந்த 100க்கு அதிபதியை போல இருக்கிற ஒரு மனிதன் தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் அந்த நேரத்தில் கடந்து போகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்படுகிறதற்கு ரொம்ப ஒரு ஆண்டவர் சொல்ல, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மனிதன் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாறுகிறது. இந்த மனிதனுடைய ஜெபத்தை பாருங்க. என்ன ஜெபம் செய்கிறாரு? நான் ஒரு பாவி. அதை அறிக்கை இட்டதற்கே ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? நீ இப்போ என்னவா மாறிட்ட? நீதிமானா மாறிட்ட. ஹல்லேலூயா. உன் பாவத்தை நீ அறிக்கையிட்ட பாரு, எனக்கு முன்பதாக நீ ஒரு பாவின்னு ஒப்புக்கொண்ட பாரு, நான் தான் ரட்சகர்னு நீ உணர்ந்த பாரு உன் இருதயத்தில், நீ என்னவா மாற்றப்பட்டுட்ட? இன்னைக்கு நீதிமானாய் மாற்றப்பட்டுட்ட. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நொடி பொழுதில் ஒரு மனிதனுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து நொடி பொழுதில் அவனை ஆண்டவர் என்னவாய் மாற்றிட்டாரு? நீதிமானாய் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையில் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய பாவத்தை, ஒரு அந்த சிலுவையில் தொங்குகிற அந்த மனிதனை பார்க்கும் பொழுது, இன்னொரு மனிதன் வந்து ஆண்டவரை தூஷிக்கிறான், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறான். இன்னொரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்? அவங்க எல்லாம் வந்து செய்த பாவத்திற்காய் நானும் எல்லாம் பெற்றுக்கொண்டேன், நான் ஒரு பாவி, என்னை நீர் அப்பா பரதேசில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். சிம்பிளாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறதுனா என்னது? நாம் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்மளை தாழ்த்துகிறோம். அதுதான் பிரியமானவர்கள். ஆண்டவர் ஒரே நொடி பொழுதில் ஆண்டவர் சொல்றார், இட்டர்னலாக நீ என்னோடு கூட இருப்பேன்றார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். அவரோடு கூட நித்திய 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 காலமாய் யார் இருக்க போறா? அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதன். ஹல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தில் தான் ஒரு பாவி, எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனை பரதேசியில் எடுத்துக்கொண்டு அவனை அவரோடு கூட இருக்க அவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானே, நாம் அந்த ஒரு தாழ்மை குணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த நாளிலே கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிக்க நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். He is ready to forgive our sins if we confess. அவர் பாவங்களை மன்னிக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக இந்த தாழ்மை இருக்குதா? நம்ம வாழ்க்கையில் இந்த மனத்தாழ்மை இருக்குதா? என்னென்னமோ மனத்தாழ்மை இருக்குது, எதெதுக்கோ மனத்தாழ்மை இருக்குது. ஜெபிக்கிறதுல மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமா? பாவத்தை அறிக்கையிடுகிறதுல மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமா? அதை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:19 சொல்லுகிறது, ஆனபடியினாலே கவனிங்க, கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். வாசிங்க தொடர்ந்து. அப்போஸ்தலர் 3:19. முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை இங்கே சொல்லுகிறது. கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா, கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அதிசயம் நடக்கணும்னா, ஒரு அற்புதம் நடக்கணும்னா அவருடைய சன்னிதானத்திலிருந்து உங்களுடைய சரீரத்திற்கு ஒரு பலன் வரணும், சரீரத்திற்கு ஒரு சுகம் வரணும்னா இங்கே வசனம் கூறுகிறது, இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள்
மனம் திரும்பி குணப்படுங்கள்ன்றாரு. ஹல்லேலூயா. The secret to your blessing, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிஃப்ரெஷிங் லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை வரணும்னா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணணும், மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளணுமா. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பரத்திலிருந்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதலின் காலங்களை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன்றார். இந்த ஓடி கஷ்டப்பட்டு, இந்த ஓடி வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, அங்கேயும் இங்கேயும் அலைந்து ஓடி அவர்களுடைய தயவு இவர்களுடைய தயவு என்று சொல்லி எண்ணாமல், பரத்திலிருந்து உங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம் உங்களிடத்தில் வரும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தின் நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். எப்போ? நீங்கள் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் என்னது? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் லூக்கா 7வது அதிகாரம் 4-5 வசனம் கூறுகிறது, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? ஆண்டவரிடத்தில் போய் ஒருத்தர் அவனுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் என்னத்தை சொல்லி விண்ணப்பிக்கிறார்கள்? அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவனுடைய நற்கிரியைகளும் அந்த இடத்துல ஒரு வெளிப்படுத்தப்படுகிறது. சும்மா போய் ஆண்டவர் இடத்துல ஏதோ ஒன்று ஜெபிக்கலை. அவனுக்கு இருந்த வசதிகளை வைத்து, அவனுக்கு இருந்த அந்த வாழ்க்கையை வைத்து, அவனுக்கு இருந்த பலத்தை வைத்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு ஜெப ஆலயத்தை கட்டின ஒரு மனிதனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவனுடைய வசதிக்கு ஒரு அந்நியனாக இருந்தாலும், புறஜாதி மனிதனாக இருந்தாலும், he had the desire to build God's church. தேவாலயத்தை கட்டணும்னு அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்திருக்குது. ஆமென். அது எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு வாஞ்சை. ஒரு 10 ரூபா கொடுக்கறதும் $100 கொடுக்கறதும் ஒரு வேற விஷயம். ஒரு ஜெப ஆலயத்தை கட்டணும்னா அது எவ்வளோ பெரிய செலவு, எவ்வளோ பெரிய திட்டமிடுதல் காணப்படணும், எவ்வளோ வசதிகள் தேவைப்படும் அந்த இடத்துல. ஆனால் அந்த மனிதன் அதை செய்து கொடுத்தவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காய் நம்ம என்ன செய்கிறோம், என்ன கொடுக்கிறோம்? ஜெப ஆலயத்திற்காய் நம்ம என்ன கொடுக்கிறோம்? ஆலயத்தை கட்டுவதற்காய் நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து டாக்டருக்குனா கொடுப்போம், ஒரு இதுனா ஒரு ட்ரைனிங்னா கொடுப்போம், நம்ம ஒரு பிள்ளைங்களுடைய காரியம்னா நம்ம கொடுப்போம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் என்ன கொடுக்குறோம்? ஹல்லேலூயா. நம்முடைய நேரத்தை கொடுக்குறோமா, இல்லை தாளந்தை கொடுக்குறோமா, இல்லை நம்முடைய வசதிகளை கொடுக்குறோமா? வாட் ஆர் வி கிவிங் டு பில்ட்? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வைக்கிறாரு, கொடுக்கிறாரு, தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நாம் இந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த ஒரு வாஞ்சை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சங்கீதம் 132 என்று சொல்லி நினைக்கிறேன், அதில் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, அவன் பட்ட பிரயாசத்தை எல்லாம் நினைத்தருளும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவன் அவ்வளோ பிரயாசப்பட்டானா, நித்திரை கொள்ளாமல், தன் வீட்டுக்கு கூட போகாமல், அவன் அநேக நாட்கள் தேவாலயத்தை கட்டும்படிக்கான முயற்சிகளிலே அவன் காணப்பட்டான். அதை சந்ததிகள் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எடுத்து வச்சுன்னா, ஆண்டவரே, தாவீது உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்காக இவ்வளோ முயற்சி பண்ணினானே, அதை நீங்கள் ஒரு விஷயம் நினைத்தருளும் எங்கள் மேலே என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்துருக்கிறாரு. இன் வாட் வே ஆர் வி பில்டிங் த சர்ச்? ஆலயத்தை நம்ம எப்படி கட்டுகிறோம்? கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக கூட பாஸ்டர் வந்த பொழுது அவரும் ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்தாரு நமக்கு. யாராவது நீங்கள் அதை தீர்மானம் எடுத்து ஏதாவது ஒரு முடிவை நம்ம எடுத்தோமா? இல்லை, ஓகே, அப்படி எடுக்கலை, பட் வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை இவ்வளோ ஒரு இதை போர்ஷனை நான்
இந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக எனக்கு என்ன உட்காந்து கவனிக்க முடியாது, யாருக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்னு என்னால் பார்க்க முடியாது. ஆனால் என்னால் கொடுக்க முடியும். அதை நான் கொடுக்குறேன். அவர்கள் எப்படி அதை பிரித்து செய்யணுமோ அவங்க அதை பிரித்து அவர்கள் செய்யட்டும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்தோமா அந்த பேப்பரை வைத்து, எடுத்திருந்தோம்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எடுக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானங்களை எடுக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் அநேக காரியங்களில் நம்ம உயர்ந்து கொண்டு வருகிறோம், நம்ம விருத்தி அடைந்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நம்ம சுருங்கி போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. we should always be giving. இப்போ கிறிஸ்மஸ் வருது, இப்போ புதுசாக தீர்மானம் எடுப்போம். இத்தனை நாள் செய்யாததையும் சேர்த்து நம்ம செய்ய ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம கடந்து வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு நாம் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கும் பொழுது அது உண்மையான அன்பு கூறுதல் கிடையாது, உண்மையான ஒரு விசுவாசம் கிடையாது. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்கிறதே ஒரு பொய்யான நேசமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அதில் நம்ம கவனமுள்ளவர்களாய் காணப்படும். தொற்காலை கூட நம்ம பார்க்குறோம், அவளுக்கு என்ன வசதி இருந்தது, கை வேலைகளை செய்து துணிகளை தைத்து அவள் என்ன பண்ணுகிறா, ஜனங்களை ஏழை எளியோர்களுக்கு அவள் செய்கிறவராய் காணப்படுகிறார். அதை போய் பேதுருவினிடத்தில் சொல்கிறாங்க. பேதுரு அவளுக்காய் ஜெபித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை நம்ம ஆண்டவருடைய காரியத்திற்காய் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ விலையுறந்த ஷூவை வாங்குகிறோம், ஒரு ஷூக்கு 4 ஷூ 5 ஷூன்னு வாங்கி வச்சுருக்கிறோம். வைக்கவே இடம் இல்லை, யூஸ் பண்ணவே நேரம் இல்லை. பேகுக்கு மேலே பேக்காக வாங்கி வச்சுருக்கிறோம், யூஸ் பண்ணவே நேரம் இல்லை. நமக்கு துணிக்கு மேலே துணியாக வாங்கி வைத்திருக்கிறோம், யூஸ் பண்ணவே நேரம் இல்லை. எல்லாம் நமக்கு யூஸ் பண்ண முடியாது, அப்படியே ரேக்லேயே வைக்க முடியல சில நேரத்தில் ஷூவெல்லாம். அந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? ஹல்லேலூயா. ஷூவெல்லாம் ஒன்று நல்ல நல்ல விலையாக இருக்குது, நான் ரேக்கில் வைக்க இடம் இல்லை. அது அப்புறம் தூக்கி அதை யூஸ் பண்ணாமலே சில நேரத்தில் அதை ஓரமாக ஒதுக்கி போடுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ வசதிகள், அவ்வளோ வசதிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்னா நம்ம அதற்காக பிரயாசப்பட்டு நம்ம காரியங்களை செய்கிறோம். அப்போ தேவாலயத்துக்கு வரோம்னா அதற்கு சில பிரயாசங்களை பட்டு நாம் தேவாலயத்திற்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். கடைசி 2 குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அந்த வசனம் கூறுகிறது, லூக்கா 7வது அதிகாரத்தில் அந்த வசனம் கூற, லூக்கா 7:8 10 வசனங்கள். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்ய சொன்னால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் எப்படியா இருந்ததுன்னா, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் என்ன ஆவான், சொஸ்தமாவான். 1 வேர்டு. பேதுருவை போல் ஆண்டவரே வான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவர் பேசுகிற அந்த ஒரு வார்த்தையில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் காணப்பட்டது. He believed in Jesus' words. இயேசுவினுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு எவ்வளவோ வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவன் கேட்ட அந்த ஒரு வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான். இயேசு சொன்னால் நடக்குங்க, இயேசு சொன்னால் கரெக்டாக இருக்குங்க, இயேசு சத்தியம் தாங்க பேசுவார், இயேசு ஒன்றை செய்ய சொன்னால் அது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தாங்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு முன்பாக தோன்றி வந்து இந்த வார்த்தைகளை பேசுவார் என்றால், நீ மனம் திரும்பு, என்னை விசுவாசி, நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி உங்களிடத்துல பேசுவார்னா நீங்கள் அந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீங்களா, விசுவாசிக்க மாட்டீங்களா? விசுவாசிப்பீங்களா, விசுவாசிக்க மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சத்தமாக விசுவாசிப்போன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா,
அப்போ நீங்கள் விசுவாசிப்பீங்க. கரெக்டாக? இயேசு உங்களிடத்துல வந்து நீ மனம் திரும்பி உன்னுடைய பாவ மன்னிப்புக்கென்று என்னை விசுவாசி, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளனா நீங்கள் விசுவாசிப்பீங்க. ஏன் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் கொடுத்துருக்கு? அதே தான் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசுகிறாருங்க. ஆண்டவர் பேசின வார்த்தைகளை தான் இங்கே எழுதி வைத்திருக்கப்படுது. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். One word from you will heal my servant. One word from Jesus will heal your sickness. One word from Jesus will heal your family. One word from Jesus will bless your job. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் திரளான வார்த்தைகளை பேசி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. so many verses. அப்போ நம்ம என்ன, இயேசு பேசின வார்த்தைகளை இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் விசுவாசிக்கிறான். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்ன்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நம்ம இடத்துல திரளான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்கிறேன், இயேசு பேசின வார்த்தைகள், இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இயேசு உச்சரித்த வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆர் யூ ரியலி பிலீவிங் ஜீசஸ்? நீங்கள் இயேசுவை தான் விசுவாசிக்கிறீங்களா? இந்த இயேசுவை தான் விசுவாசிக்கிறீங்களா? இந்த 100க்கு அதிபதி விசுவாசித்த இயேசுவை தான் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் ஏன் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அவனும் இயேசுவை விசுவாசித்தான். அந்த ஸ்கேவானுடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிசாசை விரட்டுகிறாங்க. என்ன சொல்லி விரட்டுறாங்க? இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போன்னு சொல்லி அந்த அப்போஸ்தலர் 19 சொல்லி நினைக்கிறேன். அதில் பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே அந்த பொல்லாத பிசாசை விரட்டுறாங்க. அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு? எனக்கு என்ன அது என்ன சொல்லுச்சு? அந்த பிசாசு இயேசுவை தெரியும், பவுலையும் தெரியும், உன்னியும் தெரியுன்றது. அது அவரெல்லாம் வந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்று அபிஷேகத்தை பெற்று இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறாங்க. நீ எதுவுமே செய்யாமல் இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்துகிறன்னு போட்டு அவனை அடின்னு அடித்து அவன் அங்கேருந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி இயேசுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே போயிட்டான். ஹல்லேலூயா. அப்போ இயேசுனுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கும் ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. சும்மா எல்லாரும் உச்சரிக்க முடியாது, எல்லாரும் உச்சரித்தாலும் நடக்காது. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. சரியான அடி விழுந்தது அன்னைக்கு அவனுக்கு. என்ன, எனக்கு பவுலை தெரியும், இயேசுவையும் தெரியும், அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, நீ எதுக்கு யூஸ் பண்ணுற? உனக்கும் அந்த இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் பவுலுக்கும் என்ன சம்பந்தம்? பவுல் விசுவாசிக்கிற இயேசுவை நீ விசுவாசிக்கலையே. பிசாசுக்கு தெரியுது நாம யாரை விசுவாசிக்கிறோம், யாரை நாம விசுவாசிக்கலன்னு யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. அந்த நாமத்தை நீங்கள் எவ்வளோ அறிக்கையிட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனை உண்டு பண்ணாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாய் அந்த வசனம் கூறுகிறது, அவன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இல்லையா? அந்த இடத்துல என்ன சொன்னான்? நான் போகணும்னு சொன்னால் போவாங்க, நான் வான்னு சொன்னால் வருவாங்க. அதுபோல் ஏசப்பா நீங்கள் சொன்னாலும் அது நடக்கும். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை என்ன பண்ணுகிறான்? அறிக்கையிடுகிறவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன் என்பதை நீங்கள் வெளிப்படையாய் அவருக்கு அறிவிக்கணும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்பாக சொல்லணும், நான் இந்த இயேசுவை தாங்க விசுவாசிக்கிறேன். அதற்கு அடையாளமாக என்ன இருக்குது? நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க என்பதை வெளிப்படையாக எப்படி வெளிப்படுத்துறீங்க? உங்களுடைய ஞானஸ்தானத்தின் மூலிமா வெளிப்படுத்துறீங்க. அது ஒரு விதமான அறிக்கை. பிஃபோர் பீப்புள் யூ ஆர் கன்ஃபெஸிங் தட் யூ பிலீவ் ஜீசஸ். பவுல் விசுவாசிக்கிற இயேசுவை நானும் விசுவாசிக்கிறேன், பேதுரு விசுவாசிக்கிற இயேசுவை நானும் விசுவாசிக்கிறேன், இவர்கள் எல்லாரும் விசுவாசிக்கிற இயேசுவை நானும் விசுவாசிக்கிறேன் என்பதை நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? உங்களுடைய ஞானஸ்தானத்தின் மூலியமாய் நீங்கள் அறிக்கையிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. இட்ஸ் an அறிக்கை, ஒரு அறிக்கை தான் அது, ஒரு டிக்ளரேஷன். ஜனங்களுக்கு முன்பாக ஒரு டிக்ளரேஷன். இவங்க எல்லாரும் எந்த இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அதே இயேசுவை தான் நானும் விசுவாசிக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் இந்த வசனம் கூறுகிறது. அந்த 100க்கு அதிபதி சொன்னான், தன்னுடைய வாயில் இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அவன் அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. Without faith it is impossible to please God. இன்னொரு ஸ்டெப்பை எடுத்து நான் சொல்லுறேன். Without faith expressed in works it is not possible to please God. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய ஒரு அறிக்கையினாலேயோ செயலினாலேயோ வெளிப்படாமல் இருக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு விசுவாசமா இருக்காது. வேதம் என்ன கூறுது? கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? செத்த விசுவாசமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ விதவுட் ஃபெய்த்னு சொல்லும் பொழுது விசுவாசம் ப்ளஸ் கிரியைகளினால வெளிப்படணும். ஹல்லேலூயா. அப்போ அதன் அர்த்தம் வெறும் விசுவாசம் இருந்தால் அது பிரயோஜனமற்றது. கிரியைகளில் வெளிப்படுகிற ஒரு விசுவாசமாய் காணப்படும் பொழுது அது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம இந்த அடுத்ததுக்காய் நம்ம கடந்து போகலாம். ஒரு விஷயம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இடத்துல ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம்தான், ஒரே ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆயக்காரனை போல தேவாலயத்தில் வந்து நான் ஒரு பாவி என்று சொல்லி தன் இருதயத்தில் அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், நான் ஒரு பாவி என்று சொல்லி தன்னை அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அவன் நீதிமானாய் இந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். ஹல்லேலூயா. ஒரு விசை உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காய் ஜெபியுங்கள், உங்களை துக்கப்படுத்தினவர்களுக்காய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை வேதனை உண்டாக்கினவர்களுக்காய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை தாழ்த்துங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலின் காலம் உனக்குள் வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி போய் இளைப்பாறுதலின் காலம் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ தேடி தவிக்கிற காரியத்தை ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அலைந்து திரிகிற காரியத்தில் ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பும் பொழுது அவர் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காலங்களை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார், சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார், உன் வியாதியை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார், உன் பலவீனத்தை மாற்றுவேன், உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என்ன நற்கிரியைகள் நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுகிறது பிரியமானவர்களே. இந்த ஜெப ஆலயத்தை அவன் கட்டினது போல ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால என்னதை நம்ம ஆண்டவருக்காய் கட்டியிருக்கிறோம். அந்த காலை வேளையில் இந்த வருஷத்தில் என்ன கட்டியிருக்கிறோம் பிரியமானவர்களே? எதை செய்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனையோ பர்த்டேஸ் வந்தது, எத்தனையோ ஆனிவர்சரிஸ் வந்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் விசாலமாக்கி கொடுத்தார், எத்தனையோ தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொடுத்தார். ஆண்டவர் மனுஷர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்தினீர்கள். ஹல்லேலூயா. என்ன பொருத்தனையை இந்த வருஷ துவக்கத்தில் செய்தோம். ஹல்லேலூயா. அதை செய்ய போகிறேன், இதை கட்ட போகிறேன், அதை பண்ண போகிறேன் என்று சொல்லி நிறைய பொருத்தனைகளை செய்தோம். ஹல்லேலூயா. எதை நிறைவேற்றி இருக்கிறோம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏதாச்சும் நிறைவேற்றி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடந்திருக்கிறோமா பிரியமானவர்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. as we got blessings, more blessed ஆய் மாறும் பொழுது we became more stingy to God. ஹல்லேலூயா.
எவ்வளவுக்கு ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தாரோ அவ்வளவுக்கு நமக்கு தேவனுக்கு கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அதை எண்ண ஆரம்பித்து விட்டோம், கொடுப்பதை நிறுத்திவிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை பேசும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த நாளிலே 100க்கு அதிபதிக்கு ஆண்டவர் செய்த அதே அற்புதங்களை, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தை இன்றைக்கும் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்ரி வேர்டு, ஹல்லேலூயா, அவங்க பேசின எவ்ரி வேர்டு இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் அதை வாசித்து தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் நான் பேசுகிற அந்த ஒரு வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவரை இன்னையும் அறிக்கையிடாமல் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அறிக்கையிட நம்ம ஆயத்தமாக இருப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்திலே விசுவாசித்து உங்கள் நாவினாலே அறிக்கையிடுங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தினாலே அறிக்கையிடுங்க, உங்கள் சிந்தனைகளினாலே அறிக்கையிடுங்க, கொடுப்பதினால் அறிக்கையிடுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த 100க்கு அதிபதி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதங்கள் அப்பா, இந்த நாளிலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஜெபங்கள், தியானங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்கள், நற்கரியைகள், ஆண்டவரே, பிறருக்காய் ஜெபிக்கிறது, ஆண்டவரே, எல்லா மன தாழ்மை எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த 100க்கு அதிபதியைப் போல இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.